வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அடிப்படை சம்பளத்தை விட அதிக சம்பளத்தை பெறவிருக்கும் தோட்டத் தொழிலாளர்கள் மாபாவுடன் கையெழுத்தானது. டத்தோஜி சங்கரன் தகவல். தோட்டத் தொழில்துறையில் வேலை செய்து வருகின்ற தொழிலாளர்கள் அரசாங்கம் விதித்துள்ள அடிப்படை சம்பளத்தை விட அதிக சம்பளத்தை பெற உள்ளனர் என்று தேசிய தோட்டத் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தோட்ட முதலாளிமார்கள் சங்கமான மாபாவுடன் தேசிய தோட்ட தொழிற்சங்கம் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக டத்தோ சங்கரன் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்த அடிப்படையில் தோட்டத் தொழில், குறிப்பாக வெளிக்காட்டு தொழிலாளர்கள் அரசாங்கம் விதித்துள்ள அடிப்படை சம்பளம் 1700 ரிங்கிட்டுக்கும் கூடுதலாக பெறவிருக்கின்றனர் என்று டத்தோ சங்கரன் தெரிவித்தார். இன்று சனிக்கிழமை ஈப்போவில் உள்ள பிரபல தங்கும் விடுதியில் பேரா மாநில தொழிற்சங்க நிர்வாக உறுப்பினர்களுக்கு நடத்தப்பட்ட கருத்தரங்கை நிறைவு செய்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ சங்கரன் இதனை குறிப்பிட்டார். 12ஆம் மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி தொழில் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் மாப்பாவுக்கும் NUPWக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சம்பள உயர்வுக்கான ஒரு தீர்வு பிறக்கப்பட்டது. அதில் தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளத்தை விட கூடுதல் பட்சம் சம்பளம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கமும் தொழிற்சங்கமும் முதலாளி சங்கமும் இணைந்து செய்யப்பட்ட சம்பள உயர்வு, மாதாந்திர அடிப்படை மாத சம்பள உயர்வு 1700 வெள்ளி 2ஆம் மாதத்திலிருந்து பெறுவார்கள். அதேபோல் தோட்ட தொழில் இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு 1700 வெள்ளிக்கு மேலே சாதாரண வேலை செய்யக்கூடிய வெளிக்காட்டு தொழிலாளிகள் அதை கூட கூடுதலான சம்பளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். எனினும் நாட்டிலுள்ள ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் அடிப்படை சம்பளம் 1700 ரிங்கிட் என அரசாங்கம் நிர்ணயித்துள்ள நிலையில் தோட்டத்துறையை சார்ந்த தொழிலாளர்களை காட்டிலும் மற்ற தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகமாகும். குறிப்பாக வீட்டு வாடகை, குழந்தை பராமரிப்பு செலவு, போக்குவரத்து செலவும், மின்சாரம், தண்ணீர் கட்டணம் போன்ற செலவுகளை ஒப்பிடும்போது அவர்கள் கையில் மிஞ்சக்கூடிய தொகை மிக சொற்பமே. ஆனால் தோட்டத் தொழிலாளர்களுக்கு அப்படி அல்ல. வீட்டு வசதி, குழந்தை பராமரிப்பு, நீர், மின்சாரம், பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல பேருந்து கட்டணம், ஊக்குவிப்பு தொகை போன்ற பிற அனுகூலங்கள் கிடைக்கின்றன. இத்தகைய வசதிகள் இருந்த போதிலும் விலைவாசி உயர்வை ஒப்பிடுகையில் தொழிலாளர்களுக்கு இந்த 1700 ரிங்கிட் என்பது போதாது என்பதை சங்கரன் ஒப்புக்கொண்டுள்ளார். மிகப்பெரிய அறிவிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டங்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட லஞ்ச ஊழலுக்கு எதிரான பேரணி பிசுபிசுத்தது. கோலாலம்பூர் மாநகரின் மையப்பகுதியில் பிற்பகலில் 4 திக்கிலும் ஆயிரக்கணக்கானோர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலை 6 மணி வரையில் பேரணி ஏற்பாட்டாளர்களால் 300 பேரை கூட திரட்ட முடியாதது பெரும் ஏமாற்றத்தில் முடிந்தது. இந்த பேரணிக்கு போலீசார் அனுமதி அளிக்க மாட்டார்கள். இதனை காரணமாக வைத்து இந்த பேரணியில் உரையாற்றவும், வீர வசனங்களை முழங்குவதற்கும், தங்களை நாயகர்களாக காட்டிக்கொள்வதற்கும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் இந்த பேரணிக்கு போலீசார் அனுமதி வழங்கியவுடன் பின்வாங்கத் தொடங்கினர். லஞ்ச ஊழலுக்கு எதிரான இந்த பேரணி எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றி முடிந்ததுதான் பெரும் ஏமாற்றம் என்று பலர் தெரிவித்தனர். கூலிம் மாவட்டத்தில் இருக்கும் குடிநுழைவுத்துறை அலுவலகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். கூலிம் குடிநுழைவுத்துறை அலுவலகத்தில் மக்கள் சேவைகளை பெறுவதற்கு போதுமான வசதிகள் இல்லாததால் அங்கு இடநெரிசல் ஏற்பட்ட வண்ணம் இருப்பதாக அவர் கூறினார். இந்நிலையை மாற்றி அமைப்பதற்கு உள்துறை அமைச்சர் குடிநுழைவுத்துறை தலைமைத்துவத்திடம் சில ஆலோசனைகளை பெற்று வருவதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் குறிப்பிட்டார். கூலிம் மாவட்டம் மட்டுமின்றி சுங்கைப்பட்டாணி மற்றும் இன்னும் சில மாநிலங்களில் உள்ள குடிநுழைவுத்துறை அலுவலகங்களும் இடநெரிசலை எதிர்நோக்கி வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இன்று படாங்சராய் தொகுதியில் உள்ள சுங்காய் கராங்கன் தேசிய ஆரம்ப பள்ளியில் உள்துறை அமைச்சின் ஸ்வாஹ் முஸ்ரா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார். மக்கள் சக்தியை அரசாங்கம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று முன்னாள் சட்டத்துறை துணை அமைச்சர் அனிஃபா மைடீன் கேட்டுக் கொண்டார். லஞ்சத்திற்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் தொடங்கியுள்ள பிரச்சாரம் மற்றும் இயக்கம் ஒரு தொடக்கமாகும்.
மாணவர்கள் கிளர்ந்தெழும் நிலை ஏற்படாமல் இருக்க அவர்களின் போராட்டத்திற்கும் உணர்வுக்கும் அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும் என்று அந்த முன்னாள் துணை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வரும் சீன புத்தாண்டை முன்னிட்டு ETS ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். இதுவரையில் 1,05,168 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் கிழக்கு கரை மாநிலங்களுக்கான 43,210 ரயில் டிக்கெட்டுகளில் இதுவரையில் 33,831 டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுவிட்டதாக ஆந்தனி லோக் தெரிவித்தார். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச விழா கொண்டாடப்படும் நிலையில் பத்துமலை திருத்தலத்தில் பக்தர்கள் நீராடிவிட்டு காவடி எடுக்கும் ஆற்றங்கரையில் 20 அடி உயரத்தில் பத்துமலை முருகப்பெருமானின் சக்திவேல் ஒன்று ஸ்தாபனம் செய்யப்படும் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா அறிவித்துள்ளார். வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கும் 12:15 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் முருகனின் வேல் ஸ்தாபிக்கப்படும் என்று டத்தோஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். ஆற்றங்கரையில் நீராடி காவடிகள் எடுத்துக்கொண்டு பத்துமலை திருத்தலத்தை நோக்கி வரும் பக்தர்கள் ஆற்றங்கரையில் நீராடிய பின்னர் முருகனின் வேலை வணங்கிவிட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தத் தொடங்குவர். முருகப்பெருமானின் அந்த சக்திவேல் அவர்களை காக்கும் வேல் என்று இன்று பத்துமலை திருத்தலத்தில் நகரும் மின்படிக்கட்டுகள் நிர்மாணிப்பு துவக்க விழாவின் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தான் ஸ்ரீ நடராஜா இதனை அறிவித்தார். தைப்பூசத்தில் ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன, அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றன, ஆழம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் வேலைகளாம் இருக்கின்றது. அது தைப்பூசத்தை பிறகு செய்ய போகின்றோம். இன்று இந்த ஆண்டு முதல் பத்துமலை ஆத்தங்கரையில் காவடி எடுப்பவர்கள் ஒரு நற்செய்தி. ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் அங்கு ஒரு 20 அடி வேலை 2ஆம் தேதி 2வது மாதம் 25வது இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் ஆத்தங்கரையில் பத்துமலை முருகப்பெருமானின் சக்திவேல் ஸ்தாபனம் செய்யப்படுகின்றது. அங்கு ஒரு வேல் ஸ்தாபனம் செய்யப்படும். அந்த வேல் அங்கு இருக்கும். ஆற்றங்கரையிலிருந்து காவடி எடுப்பவர்களை அந்த வேல் காக்கும். ஆற்றங்கரையில் பக்தர்கள் காவடிகள் எடுப்பதற்கு ஏதுவாக நல்ல வசதியாக ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு இருப்பதையும் தான் ஸ்ரீ நடராஜா சுட்டிக்காட்டினார். நாட்டின் முக்கிய சுற்றுலா வாசஸ்தலமான கேமரன் மலை சுற்றி பார்ப்பதற்கு பாதுகாப்பான இடமாகும். கேமரன் மலைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது என்று கேமரன் மலை மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்ரி ரம்லி தெரிவித்தார். அண்மையில் கேமரன் மலைக்கு செல்லும் பிரதான சாலைகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவங்களை தொடர்ந்து அந்த சுற்றுலா தலத்திற்கு செல்வது பாதுகாப்பானது அல்ல என்று சுற்றுப்பயணிகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து அஸ்ரி ரம்லி இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். சிங்கப்பூர் வாகனங்கள் ஜொஹூர் பாருவில் உள்ள எண்ணெய் நிலையங்களில் பெட்ரோல் ரான் 95 ரக எண்ணெயை நிரப்புவதாக வெளிவந்துள்ள புகார்கள் தொடர்பில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறது. சமூக வலைதளங்களில் வெளியான காணொலி தொடர்பில் இவ்விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று ஜொஹூர் மாநில இயக்குநர் லிலிஸ் சஸ்லிண்டா பொர்மோமோ தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் வாகனங்களில் எண்ணெய் நிரப்பப்படுவதற்கு அனுமதி அளிக்கும் எண்ணெய் நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். கொலக்ராய் குவாமுசாங் சாலையில் இன்று அதிகாலை 10 டன் எடையுள்ள லாரி மற்றும் பருடுவா அல்சாரக கார் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் கிளாந்தான் செய்தி தொடர்பு முறையான MERS சிஸ்டம் மூலம் அதிகாலை 4:06 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் கொலக்ராய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து 7 உறுப்பினர்களை நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாகவும் அது கூறியது. அதிகாலை 4:51 மணிக்கு தீயணைப்புத்துறை அங்கு சென்றபோது விபத்தில் ஒரு பிரடுவா அல்சா கார் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது.
ஓட்டுநர் இருக்கையில் ஒருவர் சிக்கியிருந்த நிலையில் ஒரு பெண் வாகனத்தில் இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டு உயிர் இழந்தார். தீயணைப்பு வீரர்கள் காரில் சிக்கிய ஓர் ஆடவரை வாகனத்தில் இருந்து வெளியேற்ற சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தினர். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர் காலை 5 மணியளவில் இறந்துவிட்டதாக மருத்துவ பணியாளர்களால் அறிவிக்கப்பட்டது. இறந்தவர்கள் தந்தையும் மகளும் என்று அடையாளம் கூறப்பட்டது. விளையாட்டு சங்கங்கள் குறிப்பாக தேர்தல் நடத்தப்படும் முறையில் அரசியல் அமலாக்கங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனா ஹியோ வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டு சங்கங்கள் நடத்துகின்ற பொதுப் பேரவையும் அதையொட்டி நடைபெறும் தேர்தலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் தன்மையிலான அம்சங்கள் இருக்கக்கூடாது என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இன்று காஜாங்கில் ஆஸ்ட்ரோ ஏற்பாட்டில் நடைபெற்ற கூடைப்பந்து சூப்பர் லீக் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஹெனா ஹியோ இதனை தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை கிள்ளான் தமன் சந்தோசா ஜலன் ஷாபுடின் பகுதியில் சாலை நடுவே பட்டாசுகளை கொளுத்தி அராஜக செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் தொடர்பில் இரவு 8 மணியளவில் 26 வயது பெண்ணிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து போலீசார் 2 நபர்களை கைது செய்துள்ளதாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சா ஹுங் ஃபோங் தெரிவித்தார். பிற்பகல் 2 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தினால் தமது காரின் வலப்புறம் சேதமுற்றதாக அந்த பெண் தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக அந்த உயர் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டார். பஃபர் ஃபிஷ் எனப்படும் கேளமீன் உட்கொண்டதன் விளைவாக 5 விஷ உணவு சம்பவங்கள் சபாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 5 பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கடந்த ஜனவரி 10ஆம் தேதி கொத்தக்கினோபாலுவில் முதல் சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. ஜனவரி 24ஆம் தேதி கொத்த மருடுவில் 4 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. கொத்த மருடுவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டதாக சபா சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மரியா சுலைமான் தெரிவித்தார். 15க்கும் 48க்கும் இடைப்பட்ட வயதுடைய அவர்கள் உள்ளூர் சந்தையில் வாங்கிய கேள மீனை சமைத்து உண்ட பின்னர் வாந்தி, வயிற்றுப்போக்கு, கை கால்கள் உணர்வின்மை, மூச்சுத் திணறல் முதலிய உபாதைகளுக்கு ஆளாகியுள்ளனர். அதன் பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக டாக்டர் மரியா குறிப்பிட்டார். தீவிர சிகிச்சைக்கு பின்னர் 3 வீடு திரும்பிய வேளையில் 2 இன்னமும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். கேள மீனில் டெட்ரோடோடாக்சின் எனும் TTX நச்சு அமிலத்தன்மை உண்டு. கடல் உயிரினங்களான கடற்குதிரை, நண்டு, கடல் நத்தைகள் மற்றும் சில கடல்சார் உயிரினங்களில் இவ்வகை நச்சு அமிலம் அதிகமாக உள்ளன என்று டாக்டர் மரியா விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.